வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இது போல் கேள்விகள் உண்டு. டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, விருப்பம் இருக்கவங்க பாருங்கள். 2023 நடந்த எக்ஸாமில் இது போல் கேள்விகள் கேட்கல. ஒருவேளை இந்த முறை கேட்பாங்களான்னு தெரியாது, விருப்பம் இருந்தால் பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆனா பசு. ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? ஈனா கொடு, ஈதல் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொடுக்கறது. அப்ப ஈ அப்படின்னா கொடு. ஓரெழுத்து ஒரு மொழியில் முக்கியமாக 42 வரும். அது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்காங்க. இந்த 42 இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இதுவே போதுமானது. ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? ஊனா இறைச்சி. ஊன் உண்ணாமை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஊன் ஊ இது வந்து என்னன்னா இறைச்சி. ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? ஏ அப்படின்னா அம்பு. அம்பு எய்தான். ஆனால் இந்த ஏ வராது. ஏ ஜஸ்ட் ஒரு க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். அம்பு அப்படிங்கிறது ஏ. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? ஐ அப்படின்னா தலைவன். நீங்கள் அரசனா தலைவனான்னு குழப்பிக்கக்கூடாது. ஐக்கு வந்து அரசன் வராது, சரிங்களா? தலைவன் தான் வரும். ஐ அப்படின்னா தலைவன். இப்படி வேணால் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வரும், அ ஐ அப்படிலாம். ஸோ இது ரெண்டும் சேராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தலைவன். தலைவன் த வருது இல்லையா, அப்போ ஓகே. ஐ வந்து தலைவன். ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? மதகு நீர் தாங்கும் பலகை. இது மாதிரி இதை எடுத்துறேன். மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிறது தான் ஓ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஓடம் இதெல்லாம் வந்து பலகையில் தான் செய்வோம். இப்போ ஓனா அந்த ஓடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பலகையில் தான் ஓடத்தை நம்ம கட்ட முடியும். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? கானா சோலை. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. கூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? பூமி. கூ அப்படின்னா பூமி. கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? ஒழுக்கம். கை அப்படின்னா ஒழுக்கம். கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கோனா அரசன். இதுவும் ரிப்பீட்டடாக வரும். கோ அப்படின்னா அரசன். ஐனா தலைவன், கோனா அரசன்.
மேட்ச் பண்ணுங்க. இதற்குரிய விடை ஆவன்னா சா. சானா இறந்து போ. இப்போ பேச்சு வழக்கில் கூட சில பேர் திட்டுவாங்க, விளையாட்டு கூட சொல்லுவாங்க, போய் சாவு அப்படி சொல்லுவாங்க. சா அப்படின்னா இறந்து போ. சீ. சீனா சிலது பிடிக்கல அப்படின்னா சீ இது நல்லாவே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது இகழ்ச்சி. சீ அப்படின்னா இகழ்ச்சி. சே உயர்வு. இப்படி வேணால் க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர இடம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உயர்வு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ சேனா உயர்வு. சோ மதில். கானா சோலை. சோனா மதில். தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கடவுள். தே அப்படின்னா கடவுள். தேவதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவதைலாம் கடவுளுக்கு சமம் தானே, அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி தான். தேனா கடவுள். நே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். அன்பு. நே அப்படின்னா அன்பு. இது மேட்ச் பண்ணுங்க. இதுக்கு இதுதான் சரி. தீ அப்படின்னா நெருப்பு. இது போன 2024 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டிருக்காங்க. தீனா என்னன்னு கேட்டிருக்காங்க, நெருப்பு. தூ அப்படின்னா தூய்மை. தூ அப்படின்னா தூய்மை. தூவும் இருக்கு தூவும் இருக்கு ஒரு எழுத்து ஒரு மொழியில். இது வந்து தூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த நோ தூ இது ரெண்டு மட்டும்தான் குறில் எழுத்து. நோவும் தூ மட்டும்தான் குறில் எழுத்து. மற்ற 40 பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து. முக்கியமாக புக்கில் கொடுத்துருக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், 40 நெடில் எழுத்து, நோவும் தூ மட்டும் குறில் எழுத்து. இது கூட கொஸ்டினாக கேட்கலாம், எது வந்து குறில் எழுத்தில் வரும் ஒரு எழுத்து ஒரு மொழினா நோவும் தூவும் தான். சரி, இப்போ தூ அப்படின்னா தூய்மை. தை அப்படின்னா தைத்தல். நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை. நான் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? இது அடிக்கடி வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி இந்த நா அப்படிங்கிறது கேட்குறாங்க. நானா நாக்கு நாவு இதெல்லாம் வரும். நே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? நேனாலும் அன்பு தான், மேனாலும் அன்பு தான். இங்கே நேமேன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நே மே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்பு தான். இதுதான் வரும். நை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். நை அப்படின்னா இழிவு. இது மேட்ச் பண்ணுங்க. இது டைரெக்டாக கொடுத்துருக்கேன். பானா பாடல். பூனா மலர். பூனா மலர் அதில் இருக்குமே தெரியும். பேனா மேகம். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பேய் மேகம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பேய் மாதிரி மழை வருதுன்னு சொல்லுவோம், பேய் மேகத்தால் தான் மழை வருது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பேனா மேகம். பை. பைனா இளமை. பை இளமை.
நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். நோனா வறுமை. நோ அப்படின்னா வறுமை. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் டிஎன்எஸ்டிசி டிரைவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸாமுக்கும் தேவையான கண்டென்ட் ஃபுல்லாகவே கரெக்டாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான். தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நியூ சிலபஸ் படி நான் சொல்லலை, பட் புக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் லைன் பை லைன் எடுத்து கொடுத்துருக்கோம். அதுக்காக சொல்கிறேன். ஜிகே எல்லாமே ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். டிரைவர் எக்ஸாமுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஐஆர்டி புக் பேஸ்டு. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் நடந்த எக்ஸாம் எல்லாமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. போ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். செல். போ செல். இது ஈஸி. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இது அடிக்கடி கேட்பாங்க. வான். மீ அப்படின்னா வான், மேலே இதெல்லாம் வரும். பின்வரும் கூற்றுகள் எது சரி? மூன்றுமே சரி. மானா மாமரம் வரும், கரெக்டு தான். மூனா மூப்பு, இந்த வயது மூப்பு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மூப்பு. மோனா முகத்தல், மோ முகத்தல், மூ மூப்பு, மூணே வருது, அது கரெக்டாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மைனா அஞ்சனம். வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மலர். பூனாலும் மலர் தான், வீணாலும் மலர் தான். மலர்ல வீற்றிருக்கும் அப்படி கூட ஏதாவது ஞாபகம் வச்சுக்காங்க. தூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். உன். தூ அப்படிங்கிறது தூய்மை பார்த்தோம். ஸோ ரெண்டுத்தையும் குழப்பிக்க வேணாம். தூணா தூய்மை, இது வந்து தூ குரில், இதுக்கு வந்து உன். சில பேர் வந்து காமெடிக்காக சொல்லுவாங்க, துண்ணு துண்ணு கூட சொல்லுவாங்க, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உன். தூ அப்படின்னா உன். யா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். யானா அகலம், யா அப்படின்னா அகலம். வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். கவர். வவ் அப்படின்னா கவர். வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். புல். இதுக்கு வந்து வைக்கப்புல் ஞாபகம் வச்சுக்காங்க. வைக்கோல் போர் அப்படி சொல்லுவோம், பட் பேச்சு வழக்கில் வைக்கப்புல் அப்படி தான் சொல்லுவோம். மாட்டுக்கு போடுறது வைக்கப்புல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது மறக்காது. வை அப்படின்னா புல். வா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். அழைத்தல். நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இது வந்து நோய். இந்த நோக்கு
நோய் வரும். நெடில் நோக்கு என்ன வரும்னா உங்களுக்கு வறுமை வரும். ஸோ ரெண்டுத்தையும் குழப்பிக்க கூடாது. ஏன்னா இது கன்ஃப்யூஷன் வரும் அடிக்கடி. இந்த நோக்கு நோய், இந்த நோக்கு வறுமை. இதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். மீ கேட்டிருக்காங்க பாருங்க. மீ அப்படின்னா மேலே. வான் பார்த்தோம், மேலேவும் வரும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ மேலே ரெண்டுமே வரும். நானா நாவு. இங்க இருக்கு பாருங்க, நாவு. கோனா அரசன். அடுத்து ஊன் உண்ணாமைன்னு சொன்னால எக்ஸாம்பிள். ஊன் அப்படின்னா ஊன்லாம் இறைச்சி. தூ கொடுத்துருக்காங்க பாருங்க. தூனா உன். துன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லணும் இல்லையா, துண்ணும். இந்த பேச்சு வழக்கில் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறதுக்கு நிறைய காமெடியாக தான் சொல்லியிருப்பேன் இதுக்கு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். தூனா உன். கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியானது பாருங்க. மானா விலங்கு. மானா விலங்குன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. மானா மாமரம் பார்த்தோம். அதே போல விலங்கும் உண்டு. சரிங்களா. இப்போ சோலைக்கு சே கொடுத்துருக்காங்க. சேனா நம்ம என்ன பார்த்தோம் அப்படியே ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்தி பாருங்க. சேனா உயர்வு. சேர இடம் சேர்ந்தால் தான் உயர முடியும்னு சொன்னேன். அப்போ சேனா உயர்வு. சோலைக்கு கான் வரும். கானா சோலைன்னு வரும். சோக்கு என்ன பார்த்தோம், மதில் பார்த்தோம். சோ அப்படின்னா மதில் பார்த்தோம். காக்கு சோலை இங்கே இருக்கு. அப்போ மா விலங்கு சரி. பொருந்தா இணையை தேர்க. ஏன்னா கொஸ்டின் வந்து பொருந்தா இணை எடுக்க சொல்லிருக்காங்க. அப்போ தெளிவாக பார்த்துக்கணும். இதில் பொருந்தாது அப்படின்னா மை மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. மைனா நம்ம என்ன பார்த்தோம், அஞ்சனம் பார்த்தோம். கண்மை அஞ்சனம் இதெல்லாம் தான் மைக்கு. இப்போ மாங்கிறது அப்போ அழகுன்னு ஒரு சொல் இருக்கு. மானா விலங்கு பார்த்தோம், மாமரம் பார்த்தோம், மானா அழகும் உண்டு. இப்போ இது தெரிஞ்சுக்காங்க. அடுத்து மீனா மேலே பார்த்தோம், வான் பார்த்தோம், உயர்ச்சி உயர்ந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் இந்த அளவுக்கு டஃப்பாக கேட்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கெல்லாம் ஈஸியாக தான் கேட்பாங்க. மூணா மூப்பு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. இது ஓகே. அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. கோனா அரசன். ஆனா பசு பார்த்தோம். பூனா மலர், கானா சோலை. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஐனா தலைவன். கோனா அரசன். ஐனா தலைவன். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். நானா நாக்கு. நாவுன்னு கொடுக்கலாம், நாக்குன்னு கொடுக்கலாம். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தூண் கொடுத்துருக்காங்க. தூணா நம்ம என்ன பார்த்தோம், தூய்மை பார்த்தோம். அது புக்கில் கொடுத்துருக்கிறது தூய்மை. இது இல்லாமல் தூக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, பகை. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. இதில் மீ வான் இதுதான் கரெக்டாக இருக்கு. மீ வான் மேலே உயர்ந்து அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் மீ வான் கரெக்டாக இருக்கு. தேனா யாரு அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க. தே அப்படின்னா கடவுள் சொன்ன, தேவதை ஆகிய கடவுள் அப்படி சொன்னேன். ஏனா என்ன சொன்னோம், ஏனா அம்பு. அம்பு எய்தல் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏனா அம்பு. நான் தெரியும், நாவு இப்பயே பார்த்தோம். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை இருந்து விடையை தேர்வு செய்க. இதான் சரியான விடை. டி தான் சரியானது. பைனா இளமை பார்த்தோம். பைனா இளமை. மேனா அன்பு. மேவும் அன்பு தான், நேவும் அன்பு தான். நேமே ஞாபகத்துக்கு சொன்னோம் இல்லையா, நே மே ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. அடுத்து வைக்கு என்ன சொன்ன ஞாபகத்துக்கு சொன்னேன், அந்த வைக்கப்புல் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், ஈஸியாக இருக்கும்னு. அப்போ புல்னா வை. தூணா உன் இப்போ தான் பார்த்தோம். தூணா உன். கானா சோலை. கானா இன்னொரு மீனிங்கும் இருக்கு. கானா சோலை பார்த்தோம் இல்லையா, கானா துலாக்கோலும் உண்டு. கா அப்படிங்கிறது துலாக்கோல். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மை அப்படின்னா அஞ்சனம் பார்த்தோம். அது போல் மலடு அப்படிங்கிற மீனிங்கும் உண்டு. மை அப்படின்னா மலடு. ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை அறிந்து பொறுத்துக.
ஆனா என்னது? பசு. நீங்கள் ஆன்சர் பார்க்காம நீங்களே பொருத்தி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. தூனா என்னது? உன். கோனா அரசன். ஐனா தலைவன். இது சி, இது டி. ஓரெழுத்து ஒரு முழுக்கிற சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. இது வந்து ஆக்சுவலாக குரூப் 2A செகண்ட் பேப்பரில் கேட்குற கொஸ்டின்னு. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது பாருங்க, ஐ அப்படிங்கிறது நுண்மை. ஐனா நுண்மை. நம்ம ஐனா தலைவன் அப்படி தான் படிச்சிருப்போம். நுண்மை அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. அடுத்து நம்ம ஓனா என்ன பார்த்தோம்? இந்த மதகு நீர் தாங்கும் பலகை. ஓடத்தில் மதகு நீர் தாங்கும் பலகை செட் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்கள், கொன்றை. கொன்றைங்கிற மீனிங்கும் இருக்குது. அடுத்து அவுனா பாருங்க, பூமி. அவுனா பூமி. நம்ம என்ன பார்த்தோம்? கூனா பூமி பார்த்தோம். அப்போ அவுனாலும் என்னது? பூமி. நூ அப்படின்னா யானை. நூனா யானை. இதெல்லாம் இந்த அடிஷ்னல் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த 30 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.